மதிப்புக்குரிய வாழ்க்கை வாழ்கிறதுக்கு இன்னொரு குணாதிசயம் என்ன என்றால் உத்தமமான வாழ்க்கை. சங்கீதக்காரன் 1 29 சொல்கிறார், தேவரீர் நீர் எங்கள் இருதயத்தை சோதித்து அறிந்து உத்தமத்தை பார்க்கும்போது அது ரொம்ப பிரியப்படுகிறீர். உத்தம இருதயம் கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கும். எப்படி நம்ம உத்தம இருதயமாக இருக்கிறது என்றால் 2 வழிகள். ஒன்று என்றால் சமரசம் செய்யாத வழி, கர்த்தருடைய வழியை மட்டும் செய்து மற்றவங்க பார்க்குறாங்களோ இல்லையோ கர்த்தருடைய வழியை மட்டும் நான் செய்வேன் என்று நோ காம்ப்ரமைஸ் தான். அது அனதர் வே என்னென்றால் அக்கௌண்டபிலிட்டி. அப்படி என்றால் பொறுப்பு கூறுதல். நம்ம என்ன செய்கிறோமோ அதை பொறுப்பாக செய்து அது பொறுப்பு ஒப்புவிக்கிற அளவுக்கு நேர்மையாக செய்யும் போது நிச்சயமாகவே மதிப்புக்குரியவர்களாக நம்ம மாறிவிடும். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, இந்த நாளில் கூட எங்கள் ஒவ்வொருவரையும் உத்தம இருதயத்தால் நிரப்புங்க. அப்பொழுது நாங்கள் மதிப்புக்குரியவர்களாக உங்களுடைய ராஜ்யம் மகிமைக்காக நாங்கள் வாழும்படியாக கிருபை தரோம். பொறுப்பெடுத்து காத்துக்கொள்ளும். In Jesus' name we pray. Hallelujah. Have a wonderful day. God bless you. We are praying for you. Be blessed.